எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை, மாற்றத்தை கொண்டு வருகிறதா? நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை மலைகளை கூட அது பிளக்கிறது. கதை பர்வதங்களை கூட அதிர பண்ணுகிறது. அங்கே பெண்மான்களை கூட குட்டி இனம் பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் இனிமையானது, அது மதுரமானது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், இயேசு என்ற நாமம் இந்த உலகத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய நாமம். அந்த நாமம் உள்ள இயேசுவினாலே நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம். இயேசுதான் இந்த உலகத்தின் இரட்சகர். இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மெய் தேவன். அவை இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும், இயேசுவின் நிமித்தம் நமக்கு ஒரு மீட்பு, விடுதலை இருக்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவினாலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளைப்படவே இல்லை. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசுவை தேவனாக, இரட்சகராக அவர்கள் பார்க்கவே இல்லை, விசுவாசிக்கவே இல்லை. இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆனால் அதுக்கு முதல் அங்கே தோமா ஆண்டவரிடம் கேட்குற, ஆண்டவரே, நாங்கள் பிதாவினிடத்தில் போகிற வழி எங்களுக்கு தெரியாது, அந்த வழி எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லுகிற போது இயேசு சொல்லுகிறார், நான் தான் அந்த வழி, நான் தான் அந்த தேவன், நான் தான் அந்த ஜீவன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். நான் தான் வழி, என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போக முடியாது, பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது அந்த இடத்துல இருந்து பிலிப்பு என்ற ஒரு மனிதன் கேட்கிறான், நாங்கள் பிதாவை பார்க்க ஆசைப்படுகிறோம், அந்த பிதாவை நாங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிற போது இயேசு சொன்னார், என்னை காண்கிறான் பிதாவை காண்கிறான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறேன் என்று அங்கே பிலிப்புவுக்கு ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். அவன் இன்றைக்கும் பிதாவை, இன்றைக்கு சில நேரத்தில் சில நம்பிக்கையில சொல்வார்கள், யூத நம்பிக்கை, இயேசுவை அவர்கள் இரட்சகராக, ஆண்டவராக விசுவாசிப்பதில்லை. இஸ்லாமியர்கள் சில இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக, நபியாகவே பார்க்கிறார்கள். ஆனால் அவர்தான் இரட்சகர், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் மனுக்குலத்தின் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தவர், அவர்தான் மரணத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், அவர்தான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிறவர். அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போதுதான் மனிதர்களுக்கு மீட்பை தேவன் கொடுக்கிறார். அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போதுதான் பிசாசு இன்றைக்கு நடுங்கி கொண்டிருக்கிறான். அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போதுதான் அற்புதங்கள், அதிசயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு சொன்னான், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பிதாவினிடத்தில் எதையும் பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் என்னை நிமித்தம் அதை கேளுங்கள், என்றால் நான் தான் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இரட்சகர் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் அவரை இயேசுவை இரட்சகராக, தேவனாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவருடைய கிரியைகளிலே பிதாவின் வல்லமையை காண்கிறீர்களா? ஆகவே
நீங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அங்கே குமாரனிலே பிதா மகிமைப்படும்படி அதை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நேசிக்கிறங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு நாமத்தில் எதை கேட்டாலும் தேவன் அதை கொடுக்கிறவர். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஒரு அற்புதத்தை செய்தல்லும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அவர்களை சுகமாக்கும். கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாய், அடிமைத்தன ஆவிகள் உடைக்கப்படுவதாய், பிசாசின் கிரைகள் அழிக்கப்படுவதாய், அந்தகாரத்தின் வல்லமைகள் செயலிழந்து போவதாய் தேவனே உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. நித்திய வாழ்வுக்கான சத்திய பெற நீதான் இயேசுவே, நீர் அவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறவர். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இயேசுவை விசுவாசித்து அவர் நாமத்தில் எதையும் கேளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். God bless you.